வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் பயன்பெற்றுட்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் 1000 ரூபா நம்முடைய தமிழ்நாடு அரசு செலுத்திட்டு வராங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டமாட்டு உள்ளது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்த இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காம இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் தகுதியானவங்க விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தகுதியாக இருந்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க மறந்தவங்க, இவங்க எல்லாமே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் நடைபெறும் போது யாரெல்லாம் தகுதியோ அவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் 17 லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இனிப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 2 வருடம் முடிவடைந்து 3ஆம் வருடம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அவங்களுக்கு முதல் தவணை தொகை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமே அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு தவணை தொகை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் ஊரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் பார்த்திங்கன்னா திட்டம் நடைபெறும். கண்டிப்பாக அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த முகாமில் போய் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட்டு கிடைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸோ விண்ணப்பம் பண்ணால் கண்டிப்பாட்டு 45 நாளைக்குள்ளாலே தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு செப்டம்பர் அதாவது பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு முதல் தவணை தொகை வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.